வாழ்வோம் நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மூலமார்ந்த நல்வாழ்த்துக்கள். வாழ்க நம்முடன் குருவே துணை. அன்பார்ந்த சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு நல்ல பயனுள்ள நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ள கத்தார் மன்ற பொறுப்பாளர்கள், குறிப்பாக பேராசு முத்து, பேராசு குமரேசன், ஆனந்தராஜா மற்றும் மனவளக்கை ஆசிரியர்கள், இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமதி அனிதா அம்மை அவர்கள், மிக நல்ல முறையிலே தவறு நடத்திய மனவளக்கு ஆசிரியர் பொறுப்புடைய அம்மை அவர்கள், எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் ஏற்பாடு செய்து வரக்கூடிய அருணதி சேகர் துளசி அம்மை அவர்கள், போன்று பல அன்பர்களுடைய ஒத்துழைப்போடு தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. எனவே அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய உள்ளார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து இன்றைய ஒரு நிகழ்ச்சிக்கு நாம் போவோம். பெரியவர்களும் குருவர்களும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடனிருந்து வழிகாட்டி அருள் புரியுமாக. குருவே துணை. அன்பர்களே, அம்மையார் அவர்கள் குறிப்பிட்டார் போல, அனிதா அம்மையார் குறிப்பிட்டார் போல, இதுவரை பல சிந்தனைகளை மேற்கொண்டிருக்கோம். இது ஒரு சிறந்த சிந்தனை என்று நீங்க உணரப் போறீங்க. அதாவது, இந்த வேதாத்திரத்தில் அறிவின் மகத்துவம், அறிவு அல்லது ஆங்கிலத்துல கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி உலகில் எத்தனையோ அறிஞர்கள் பல கட்டுரைகள் எழுதுறாங்க, நூல் கூட எழுதியிருக்காங்க. ஆனா என்னுடைய கருத்துப்படி அருட்தந்தையருடைய இந்த அறிவை பற்றிய விளக்கம் ஒரு முழுமையானது. இன்னும் ஒரு 50 ஆண்டுகளையோ அதற்கு பிறகோ உலக அளவில் இருக்கக்கூடிய அனைத்து அறிஞர்களும் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் உளமாற நம்புகிறேன். ஏற்கனவே அவர்கள் பலமுறை அமெரிக்க நாட்டில் பயணம் செய்யும் போது அங்கே போல்டர் பல்கலைக்கழகம் போன்ற பல்கலைக்கழகத்தில் பணி செய்த பல பேராசிரியர்கள், விஞ்ஞானிகள் எல்லோருமே ஐயாவுடைய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நோபல் பிரைஸ் வழங்குவதற்காக பரிந்துரை செய்தார்கள். ஏதோ காரணத்தினால அது கிடைக்கலன்னா கூட அவர்களுக்கு ஒரு நோபல் பிரைஸ் போதாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய உளமார்ந்த ஒரு எண்ணம் என்னன்னா, அதை விட உயர்ந்த பரிசு ஏதாவது உலகத்தில் இருந்தா அது அவர்களுக்கு வழங்கப்படும். நீங்க பாருங்க, எல்லாரும் நீங்க கேட்டு வைத்துக்கோங்க. அன்பர்களே, அறிவு என்பது ஒரு பரமாணு முதலாக பேரண்டம் வரை அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றல். எப்படி நம்ம எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர இருக்கட்டுமா வரட்டு, நான் முதல்ல இதை பிடிச்சிட்டு அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு சொல்லியிருக்கனால அது மாதிரி நம்ம அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, அறிவு என்பதுங்க இறைநிலையே தான். நான் கடைசியில் இந்த உரையினுடைய கடைசி பகுதியில நான் அதை உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். இறைவனை கண்டு கொண்டேன் அறிவாய் இறைவனை காணுகின்றேன் அப்படின்ற ஒரு ஒரு பாடல் இருக்கிறது. ஆக இப்ப நம்ம முன்னோட்டமாக இப்ப அறிவை பற்றிய ஒரு 10 குறிப்புகள் முதல்ல மனசுல வாங்கி கொண்டு அப்புறம் ஒன்னொன்னாக விரிவாக பார்க்க இருக்கிறோம். பாருங்க, முதல் குறிப்பு என்னன்னா, அனைத்து உயிரற்ற பொருட்களையும் உயிரினங்களையும் இயக்க ஒழுங்காக செயல்படுதல். இயக்கிறது மட்டும் இல்லைங்க, ஒன்னொன்னு நான் இப்ப பஞ்சபூதம் ஒரு தவறு செஞ்சோம், ஒன்றொன்னுடைய இயக்கம் சரியான முறையில நடைபெற்று வருகிறது. இது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. குறிப்பா நம்முடைய நில உலகம் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு மணிக்கு 1000 மைல் வேகம் தன்னைத்தானே சுற்றி ஒரு நாளைக்கு முடிக்கிறது. அப்புறம் சூரியன்லேருந்து 9 கோடி மைல் கப்பால் இருக்கு. அது ஒரு பெரிய ஒரு சுற்றுவட்டத்தில் ஒரு மணிக்கு சுமார் 15,50,000 மைல் வேகத்தில் போதும். நம்ம தெரியல, நாம பார்த்தீங்கன்னா நிலையா இருக்க மாதிரி இருக்கிறோம். பாருங்க, இதுவே ஒரு மாயைதான். அறிவு உணர்ந்தவர்களும் புரிஞ்சுக்குவோம். அதனால இத்தகைய ஒரு
செயல்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு மாபெரும் மாற்றம் என்பதை நாம் உணர்ந்து மதிக்கணும். கடைசியில் அவர் சொல்ல போறார், இந்த அறிவனுடைய பெருமை வந்து ஆனந்த வெள்ளத்தில் மிதக்க வாரீர் வாரீர். நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். நீங்க அத்தனையும் நம்ம எல்லாரும் அனுபவிக்கணும் என்று ஒரு உணர்வோடு கேட்டுக்கொள்கிறேன். ரெண்டாவது, ஐயா அவர் சொல்றாங்க, இப்போ நம்ம தன்மாற்றத்துல பார்த்தீங்கன்னா நில உலகில் 5 பௌதிக பிரிவுகள் 5 பூதங்களுடைய ஒரு கூட்டு சரியான முறையில் அமைந்து ஒன்றால் ஒன்று தீங்கு நேராத அளவுக்கு. எடுத்துக்காட்டாக நெருப்பும் இருக்கிறது, நீரும் இருக்கிறது. அப்ப நீர் நெருப்பை அணைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு சரியான ஒரு ஒரு விகிதாச்சாரம் சொல்லலாம் அமைந்து நம்ம ஓரறிவு ஆகிய தாவரம். இந்த ஐயா அவருடைய அந்த ஒரு கருணை உள்ளதை என்ன சொல்றாங்க, அதற்கு பின் இப்ப 2வது அறிவு இப்போ போடுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் 3வது அறிவு, 4, 5ன்னு பார்த்தா 6ஆம் அறிவு மனிதன் வர உயிர் வாழ்வதற்கு தேவையான பயிரினங்களை முன்கூட்டியே தயார் செய்து வைத்துள்ளது பேரறிவு. பாரு, அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும். சும்மா மனிதன் வந்து உண்ணுவதற்கு ஒண்ணுமே இல்லைன்னா எத்தனை நாள் இருக்க முடியுங்க. ஆக அது 2வது, ஒவ்வொரு உயிரும் அடுத்த தலைமுறை உண்டாக்காது பாருங்க. அப்போ அந்த பேராற்றனுடைய ஐயா சொல்றது மைண்ட் ஆஃப் காட், இந்த பேராற்றனுடைய உள்ளம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இனமும் தொடர்ந்து வரணும். எந்த ஒரு உயிரினாலும் அதுக்கு அந்த ஆண் பெண் என்ற இருவகை பால் கொண்ட ஒரு உயிரினங்களை படைத்து அது பாருங்க எப்படி உறவு கொள்வதுன்ற ஒரு, அதான் அந்த காலத்தில் ஒரு சாதாரணமாக ஒரு இதாக சொல்லுவாங்க ஒரு நகைச்சுவையாக, அதாவது சொல்லி தெரிவதில்லை மன்மத கலை போல எப்படி அந்த உணர்வும் அந்த அந்த உணர்வும் அந்த அறிவு தான் கொடுத்து ஆண் பெண் ஒரு ஏற்படுத்தி அடுத்த தலைமுறை உண்டாக்க பாருங்க. நான் என்னுடைய இல்லத்தை சுற்றி பறவைகள்லாம் அது மாதிரி கூடு கட்டி அந்த குஞ்செல்லாம் போயிருக்கிறது நான் கண் கூட பார்த்துட்டு இருக்கிறேன். ஒன்று, இதெல்லாம் இரையாற்றல் தானுங்க. நம்மளே எத்தனை வகுப்பா நம்ம ஒரு மனிதனாக வாழ்வதற்கு இத்தனை பயிற்சிகளை நம்ம மேற்கொண்டு வருகிறோம், எத்தனை தத்துவங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனா இந்த புறா அல்லது மற்ற குருவிகள் எடுத்துங்க, ஒரு சிட்டுக்குருவி கூடு கட்டி, ஆமா நான் இன்னொரு வீட்டில் இருக்கும்போது அங்க எப்படி சரியான நேரத்துல அந்த முட்டை எடுக்கு முன்னாலேயே அதெல்லாம் பஞ்சு போல ஒரு மெத்தை போல அதுக்கு அந்த குஞ்சு வந்த பிறகு எப்படி சுகமா இருக்கணுன்றதுக்கெல்லாம் அந்த அறிவு இருக்கு பாருங்களேன். நான் கண்கூட பார்த்து சொல்றேங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி குறிப்பா இப்போ மனிதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏறக்குறைய 1:1, ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு பெண் எங்கேயாவது இருப்பாங்க, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண். இது வந்து யார் செய்யுது? அந்த இரையாற்றல் பேரறிவு. அப்புறம் இப்போ பெண்கள் வந்து சாதாரணமா நீங்க கிராமங்களெல்லாம் நீங்க நாட்டு நடுறது இந்த மாதிரிலாம் ஃபுல் கடினமான வேலை நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, நான் கண் கூட பார்க்குறோம். அப்போ 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 அவங்க விட்டுருந்தா கூட ஒரு 6வது மாதம் 7வது மாதம் கூட இருக்கலாம். அப்போ கூட அந்த குழந்தைக்கு எந்த கெடுதல் தீங்கு வரக்கூடாது என்பதற்காக ஒரு ஒரு நீர்ப்பை போல ஒன்று அந்த பேராற்றல் பேரறிவு அமைத்துள்ளதை ஐயா அவர்கள் உணர்ந்து சொல்றாங்க பாருங்க. அது ஒண்ணு. அப்புறம் நம்ம இப்ப பார்க்க போற இந்த வட்டங்கள்ல இருந்து மனம்னு எல்லாரும் சொல்றாங்க. இந்த பெர்ட்ரண்ட் ரஸ்ஸல் ஒரு நூல் எழுதியிருக்காரு, த அனாலிசிஸ் ஆஃப் மைண்ட். அது இருக்கும் ஒரு 500 பக்கத்துக்கு மேல. நான் தெரியாதனமா நான் வேற ஒரு ஊர்ல நியூயார்க்ல இருக்கும்போது ஒரு நூலகத்துக்கு போய் அந்த நூலை எடுத்து பார்த்தேன். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவர் எழுதியிருக்கிறது மனதை பத்தி தான். ஐயா அவர்கள் மனம் என்ற சிறிய நூல் எழுதியிருக்காரு. சாதாரணமா ஒரு பயிற்சிக்கு வராதவங்களும் ஓரளவுக்கு புரிந்து கொள்ளலாம். ஆக அறிவு தான் மனமாக செயல்படுவது என்ற உண்மை பின்னால் வரப்போது பாருங்க. பின்னால் பல தலைமுறைகள் பின்னால் வரும். அதே மனம்தான்
இன்பம் துன்பம், அதாவது உடல் உணர்வுல பீட்டா என்ற உணர்ச்சியப்பட்ட நிலை 14 to 40 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் இருக்கும்போது இன்ப துன்பம் தான். பெரும்பாலும் துன்பம், அவ்வப்போது இன்பம். அப்புறம் நம்ம தவறு செய்கிறோம், ஆக்கிரை துரியம், அப்போ அமைதி. மேலே பேரியக்க மண்டலம், அப்புறம் எல்லையில்லா பெருவெளி. அங்கே மனது வைத்து நாம் தவறு செய்யும்போது நாம் அடையக்கூடிய அந்த அனுபவம், மனம் அடையக்கூடிய அனுபவம் என்று பேரின்பம். எல்லாம் அறிவு தான், அடித்தளம் அறிவு. அப்புறம் நாம பதிவுகளை பற்றி சொல்றோம். பதிவுகள் இல்லாம ஒண்ணுமே இல்லை. நினைப்பதிவே தேவகம் கண்டாயன்னு ஒரு ஞானி சொல்லியிருக்காரு. நம்ம உடல் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்பிலும் பதிவுக்கு ஏற்பதான் அந்த உறுப்பு செயல்பட்டு கொண்டு வருகிறது. இது இந்த ஒரு கோணத்துல நம்ம மற்றவர்களாம் தெரிந்து கொண்டோம்னா இன்னும் வேற ஒரு நல்ல அணுகுமுறை, ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல அணுகுமுறையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆக ஒவ்வொரு உறுப்பிலும் பதிகிறது, மூளையில பதிகிறது, உடல் முழுவதும் ஜீவகாந்தத்தில் பதிகிறது, அப்புறம் கருமையத்தில் போய் பதியுதுன்னா இது யார் செய்யுது, என்ன சாதனை செய்யுது? அறிவு தான் செய்யுதுங்க. அறிவு இப்ப நம்ம அந்த வட்டத்தை பார்க்க போறோம். உயிருக்குள்ள சேர்த்து வைக்குது. செய்யற அறிவு சேர்த்து வைக்கிறது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா உயிருக்குள்ள, ஆன்மா. அப்ப ஆன்மாக்குள்ள இருக்கு. சரி, அப்புறம் இப்ப நம்ம தவறு செய்யறோம், அப்புறம் தாய்வு செய்யறோம். நம்ம ஆசை செய்யணும், சினம் தவிர்த்து அப்படிலாம் ஒவ்வொரு பயிற்சி. ஒரு தவறு செய்யும் போது மனச்சுழல் வேகம் குறைய 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 அதுலேயே பதிவு குறையுது. அப்புறம் துரியத்திலேயே பதிவு குறையுன்னு சொல்றாங்க. நான் பின்னால் சொல்ல போறேன். அப்புறம் நம்ம ஏற்கனவே அகத்தந்தவர்கள் தாய்வு கொடுத்துருக்காங்க. அப்போ இவற்றின் மூலம் அந்த பதிவு கழுவணும் இல்லை, அதான் திருமூலர் சொல்றாரு இல்லைங்களா? அதுபோல திளைக்கும் வினைக்கடல் தீர்வு தோணி இழைப்பினை நீக்க இருவழி உண்டு, தனக்கும் கிளைக்கும் கேடல் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் மேற்துணியாமை. தவம் செய்து அற வாழ்க்கை வாழ்ந்து நீங்க இந்த கடல் போன்ற, கடல் நீ ஏன் சொல்றாங்கன்னா நம்ம பல்லாயிரக்கணக்கான பிறவைகள்ல நம்ம சேர்த்து வச்ச அந்த வினைப்பதிவுடைய ஒரு அளவை சொல்றாங்க அவங்க. அதை நீக்குறதும் அறிவுதான். ஆக பதிவை செய்யறதும் அறிவுதான், பதிவை நீக்குவதும் அறிவுதான். எப்படின்னா ஆனா நாம் அதற்கேற்ப செயல்படணும். அப்புறம் எண்ணம் சொல் செயல் ஒன்றுக்கும் சரியான விளைவை. ஆமா, அருத்தந்தினுடைய ஒரு தத்துவங்கள்ல மிகவும் பயனுள்ள ஒரு தத்துவம் உங்களுக்கு தெரியும், செயல்விழி தத்துவம். காந்த தத்துவத்தின் அடிப்படையா இருக்கிறது. அப்போ ஒவ்வொன்றும் இல்லைங்க, ஒரு சிறு குழந்தைகள் விடுங்க. ஒரு இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேரப்பிள்ளைகள்லாம் 5வது ஒரு 9வது 2 பேர் படிக்கிறாங்க. அந்த 9ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளாம் கல்லூரியில் படித்த அத்தனை இருக்கும் இப்போ இருக்கு. உங்களுக்கு எல்லாமே இயற்பியல், கணிதம் எல்லாமே. ஆக எந்த அளவுக்கு அதுல எல்லாம் ரொம்ப முன்னேற்றம், அட்வான்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல. அதனால அவங்களுக்கு போய் இந்த செயல்விழி தத்துவம் சொன்னா புரியாதுன்னு சொல்ல முடியாது. அப்பப்போ நான் என்னுடைய நியூயார்க்கில் என்னுடைய மகன் வீட்டில் தங்கி இருக்கும்போது என்னுடைய பேரை பழகிட்டு இதில் ஒரு 6 மாதம் நம்முடைய ஸ்கை அந்த குழந்தையுடைய பயிற்சி எல்லாம் கலந்து கொண்டு சரியாக செய்துட்டு இருக்காங்க. அப்பப்போ நான் தொலைபேசியில் போகும்போது நினைவூட்டுவேன் உங்களுக்கு. ஆக இப்போ அடுத்தது அந்த 14 வயது வந்த உடனே நிச்சயம் தவம் கொடுக்கணும்னு பார்க்குறோம். ஏன் செய்யறேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு மாணவர்களை பார்த்தீங்கன்னா அவ்வப்போது பார்க்குறேங்க, இந்த இளைஞர்களை இவன் ஒரு 20 வயசு விலையில பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க, ஒரு துடிப்பாக இருக்காங்க. எப்பவுமே அவங்க ஒரு மன அமைதி இல்லைங்க. நான் பழகின வரைக்கும் சொல்கிறேன். இப்போ நம்ம பேராசிரியர் முத்தவர்கள் கூறிய அந்த ஒரு உரையில இருக்கிற மாதிரி அமைதி என்பது தேடி பிடிக்க வேண்டியது. ஆக ஏன் காரணம்னா செய்யக்கூடாத செயல்களை செய்து அல்லது 5 புலன்களை அளவுக்கு மேல பயன்படுத்தி அதற்குரிய விளைவுகள் வரும்போது அவங்களால தாங்க முடியறதில்லை. 10 வயசு 12 வயசு பிள்ளை கூட இன்னைக்கு வேற 10 வயசுக்கு முன்னாடியே கண்ணாடி ஏன் அவங்களுக்கு கண்கண்ணாடி போடுறாங்க பாருங்க. ஆக
ஆனா சிறு வயசுல இருந்து நம்ம சொல்லல, ஏதோ இல்லை சொல்லிட்டு இருக்கோம். ஆனாலும் என்ன சொல்ல முடியுங்க, கொஞ்ச நேரம் சொல்லலாம், அப்புறம் மறுபடியும் போய் வேற ஏதாவது அவங்க கண்ணு கொஞ்சம் வேலை போட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த ஒரு செயல் விளைவு தத்துவத்துல நம்ம இந்த அறிவு தான் நம்ம செய்யறதெல்லாம் பதிய வச்சு சரியான நேரத்துல சரியான விளைவை கொடுக்குது. அப்புறம் மனித அமைப்பில் முழுமை பெறுதல். கடைசியில் நம்ம அது கடைசியில் ஒரு வரைபடம் பார்க்க போறோம். மனிதனுடைய ஒரு வாழ்க்கையே இந்த முழுமை பேருன்னு நமக்கு தெரியும். தவம், தாய்வு, முழுமை உடல்நிலை பேரு, முழுமை பேர். இப்போ படிப்படியா நம்ம அந்த நிலைக்கு வந்து முழுமை பேர் அடையிறதுக்கு உதவியாக இருப்பது அறிவு. சரி, அப்புறம் கருமை தூய்மைக்கு வழிவகை. இது ஒண்ணுதான். கருமையம் பத்தி யாரும் எங்கேயுமே எந்த ஒரு விஞ்ஞானியும் இந்த தத்துவ ஞானிகள் கூட எங்கேயும் இவ்வளவு விரிவாக குறிப்பிட்ட மாதிரி எனக்கு தெரியல, நான் படிச்ச வரைக்கும். ஆனா ஐயா அவர்கள் மட்டும்தான் கருமையத்தினுடைய ஒரு அமைப்பு, அது எப்படி தூய்மை களங்கமாக, முதல்ல அந்த களங்கத்திலிருந்து தூய்மைப்படுத்துவதற்கு என்னென்ன மாதிரி வழிகள் இருக்கின்றன. இப்போ கருமைய தூய்மையானால் மனிதன் தெய்வம்தான். அதான் அதான் சொல்லுவார்ல ஒரு சாமியம், கடவுள் அப்புறம் கூட்டல் பதிவுகள் சமம் மனிதன். இப்போ மனிதன்லேருந்து அந்த பதிவுகளை கழிச்சா மனிதன் தெய்வமே. அது கருமையத்தை வச்சுதான், கருமையம் தான் நமக்கு ஒரு ஒரு இண்டிகேட்டர் மாதிரி. கருமையத்தில் எவ்வளவு தூய்மை ஏற்படுதோ அந்த அளவுதான் மனிதனுடைய மாண்பு. கடைசியாக மனிதன் வாழ்வாங்கு வாழ வழிகாட்டுதல். இப்போ அறிவுக்கு இப்போ நம்ம ஒரு 50 பாடல்கள் ஐயா அவர்கள் அறிவு என்ற பகுதியை எனக்கு கொடுத்துருக்காங்க ஞான கஞ்சவனில். 3 பாடல்கள் மட்டும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கேன். ஏன்னா நம்ம அந்த குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்க வேண்டியிருக்கலவா, அது ஒன்று பரவாயில்ல. அதுலேயே அந்த அறிவனுடைய செயல்பாடுகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மனிதன் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு உயிரினமும் ஒரு வாழ்க்கை முறையை பின்பற்றி வருதுன்னா அது உள்ளிருந்தே அந்த அறிவு அதனை செயல்பட வைக்குது, வழிகாட்டுது. ஆனா மனிதன் வந்து பல உயிரினங்கள் வழியாக அந்த அறிவு வந்து எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு இப்ப மனிதனில் வந்ததுனால அவற்றெல்லாம் கழிக்கிறதுக்கே இது போல பயிற்சி செய்து தத்துவங்களை கேட்டு சென்ற வாரம் சிந்தித்தது போல அதாவது கற்றபடி நடக்கணும், கருத்து விழிப்புடன், அந்த மாதிரி இருந்துதான் நாம அந்த மனிதன் மனிதனாக வாழ முடியும். பாருங்க, இங்க எத்தனை பேருக்கு தெரியணும், பெரிய பெரிய பல்கலைக்கழகம் கூட எத்தனையோ பயிற்சிகள் எத்தனையோ பாடங்கள் சொல்றாங்களே ஒழிய ஒரு மனிதன் மனிதாக வாழ்வதற்கு எந்த பல்கலைக்கழகத்திலாவது ஒரு ஒரு பாடத்திட்டம் இருக்கா பாருங்க. அதனாலங்க நான் என்ன சொல்றேன்னா, எத்தனை பேர் நீங்க இருப்பீங்க அடுத்த நூற்றாண்டு கூட, நீங்க பாருங்க நம்முடைய அருட்தந்தருடைய அந்த பாடத்திட்டம் உலகம் முழுதும் பரவும், எல்லா பல்கலைக்கும் போய் ஆகணும். இல்லைன்னா மனித வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அது ஒண்ணு. இப்ப நம்ம அம்மா அந்த ஒரு படமா காட்டணுமா, இப்ப இதான் கொஞ்சம் விரிவா சொல்ல போறேங்க, வேற ஒண்ணும் இல்லை, அதிகமா நான் பேச போறதில்ல. சரி பரவாயில்ல. முதல் அறிவை பத்தி பேசும்போதுங்க கொஞ்சம் அதுக்கு முதல்ல வாங்கம்மா. ரைட், ஓகே. இந்த பலமுறை நீங்க பார்த்தா கூட மீண்டும் நினைவுபடுத்திக்கணும்னு புதிய அன்பர்களோட இருப்பீங்க. இது ஐயா அவர்களே நான் எங்களுக்கு படம் போட்டு காமிச்சது தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்ப நம்முடைய உயிர் அப்படின்னு எப்படி இருக்கும், வாழ்வோம்டன் அதோட இல்லைங்க, ஜஸ்ட் மெசேஜ் மாதிரி வந்திருக்கு. ஓகே, உயிர் என்பதை பற்றி நம்ம என்னதான் படித்தா கூட இப்போ நம்ம உடம்பு பல கோடிக்கணக்கான உயிரணுக்கள், அது பரமாணுக்கள் கொண்டது. அந்த பரமாணுக்களுடைய தொகுப்பு தான் நாம சொல்லக்கூடிய அந்த சூக்கும உடல். அப்போ முதல்ல அந்த இரையாற்றல் தெரியுமில்ல, இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் தெளிவு மடிப்பை விட சுழலும் நுண் விண்ணாம். அதான் நீங்க பாக்குறீங்க. ஆனா அது உருண்டையா இருக்கும், குளோபல். அதனுடைய கிராஸ் செக்ஷன் சென்டர் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. அதுல
பார்க்கின்றேன். இது வேற ஒரு மெசேஜ், அது வேற ஒன்றும் இல்லை. ஆக அதுல என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, இறைவெளி தான் அது பின்னமாயிருக்கு. அப்போ இறைவெளின்றது மையத்தில் இருக்கு. அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இறைவனுடைய 2 தன்மைகள். ஆதி நிறைவழியில் அறிவும் விரிவுமாக அடங்கியுள்ள தன்மையை அணுமுதல் அனைத்திலும் நீதி ஒழுங்கமைப்பாய் நேர்முக காட்சிகளாய் நிறைந்த திருவருளை நினைக்க நினைக்க என்னுள் ஊட்டாய் நிறைந்த இரவா. ஆக அந்த அறிவு விரைவு, விரைவு என்பது சொல்ல ஆரம்பிச்சிட்டது, அது வெண். அறிவு என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுத்த வெளியோடு இருக்கும். அது நிலைக்கும் போது அது சுத்த வெளி தெய்வம். அது அசையும் போது அறிவு. அது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு பாடல் சொல்லுவேன். அறிவாக என்னுள்ளே அமர்ந்து இயங்கிக் கொண்டேன். அதாவது அமர்ந்து இருக்கும், இயங்கும் போது அறிவு. இது நீங்க நினைவு வைத்துக் கொள்ளுங்க. தெய்வம் வேற, அறிவு வேற இல்லை. தெய்வமே தான். இயங்குனாலதான், இயங்கினால் அதுக்கு அறிவுன்னு பேரு சொல்லியிருக்காரு நூலோட. பேரு அந்தந்த செயல்பாட்டை பற்றி பேரு வேறுபாடை ஒழிய ஒன்னேதான், பொருள் ஒண்ணுதான். சரி, இப்ப பாருங்க, இது நம்ம மனசுல வச்சுக்கிட்டு அடுத்த படத்துக்கு போலாமா? அடுத்த படம். இதுல என்ன நம்ம காட்டியிருக்கோம்னா, காந்தம். காந்தத்தை பத்தி இன்னும் உலகத்துல புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் எல்லாத்தையும். இப்ப நம்ம காந்தம் எப்படி உற்பத்தி ஆகுதுன்றத இந்த நம்ம படத்திலேயே தெரிஞ்சுக்கொள்ள உங்க மனசுல எப்ப நிற்கும். நீங்க பாருங்க, காந்தம் என்பது இறைவெளியும் அதன் அந்த அதாவது விண்ணினுடைய அதாவது விரிவலை. இப்ப நீங்க பாருங்க, இப்ப நான் ஏதோ அந்த படம் எப்படி இருக்குன்றத பத்தி முக்கியம் இல்லை, நீங்க இந்த வட்டத்தை மட்டும் பாருங்க. நம்ம உடல்லயே சுத்த விழு பங்கு தான் அதிகம். இப்ப நீங்க பஞ்சபூத தவத்தல் சொன்ன மாதிரி, இப்ப நில உலகம் இருக்குது 28 விழுக்காடு, நீர் தான் 72. அதுபோல நம்ம உடம்புல பெரும்பகுதி சுத்த வெளிதான். அந்த சுத்த வெளியில கோடிக்கணக்கான உயிர் துகள்கள், தன்விரைவு கொண்ட உயிர் துகள்கள் சுழன்று கொண்டிருக்கு. அப்போ ஒரு சுத்த வெளியில போய் சுழல்துன்னு அதுக்கு இடம் கொடுக்க பாருங்க. ஆனா அப்பப்போ உரசுது. அதுதான் அந்த உரசும் போது ஒரு அலை சுத்த வெளியிருந்து வருது, அதுக்கு பேர் விரிவலை. அப்போ ஒரிஜினல் சுழல் அலை, அதுல இருந்து வெளியில வருது விரிவலை. அந்த விரிவலை எங்க போகும்? அதை சுத்தி இருக்கக்கூடிய சுத்த வெளியோட கரைந்து விடும். இந்த மாதிரி நிக்காது. அதாவது பரமாணுடைய தனி சிறப்புன்னு நான் போன வகுப்புல சிந்திச்சோம். அது நிற்கும். அதுதான் இப்ப எல்லாத்தையும் ஒரு எப்படி ஒரு சிமெண்ட் கட்டடம் கட்டுற மாதிரி, சாரி, ஒரு செங்கல் வச்சு கட்டடம் கட்டுற மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த உயிர் துகள் தான் அனைத்து பொருட்களுக்கும் ஒரு வடிவமைப்பாக உண்டாது. அவ்வளவு திறமை அது. காரணம் என்னன்னா இரையாற்றல் கொடுக்குறதான்னு வச்சுக்கோங்க. ஆனா அதுல இருந்து வெளிவரக்கூடிய விரிவலையினுடைய ஒரு வலிவு அப்படி இல்லை, உடனே கரைஞ்சு விடுது. அப்போ அந்த கரைசலுக்கு பேரு தான் காந்தம். இது வான்கடத்துல நடைபெற்றால் வான்காந்தம், ஜீவன்ல நடைபெற்றால் ஜீவகாந்தம். இது ஒவ்வொருத்தரும் நீங்க நல்ல மனசுல வச்சுங்க, மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க ஆசிரியர்கள். சரிங்களா? இப்ப இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, காந்தம் காந்தம்னா ஏதோ அந்த பிசிக்ஸ்ல இயற்கையில படிக்கிறது இல்லை. நம்ம காந்தம் இந்த தெய்வமும் சக்தியும் அப்படி வச்சுக்கலாம். அதான் அந்த காலத்துல முன்னோர்கள் ஏதோ கதையில கூட சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த விஞ்ஞானம் விளக்கம் இல்லை. சரி, நாம அடுத்து நம்ம எது சிந்திக்கும் போது கூட நீங்க மறக்காம என்ன செய்யணும்னா, காந்தத்தினுடைய உட்பொருள் தெய்வம், அறிவு, இதை நினைச்சு அதே மாதிரி அந்த சுழல் அலை. அதனால காந்தத்துல 2 தன்மை இருக்குன்னு வச்சுங்களா. ஈர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்குது. அந்த ஈர்ப்பு சக்தி மையத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் அல்லது அறிவு. எதையும் ஈர்த்துப்பட்டு நம்ம ஒரு கருமையத்துல பார்த்தீங்கன்னா எத்தனை ஆயிரம் தலைமுறையில நம்ம பெற்ற அனுபவங்கள்லாம் சுருக்கி வச்சிருக்கு பாருங்க. ஆனா ஸ்கேன் வச்சு எத்தனை மருத்துவர்கள் நான் ஆடியார் மருத்துவ கருத்தரும் போது நான் சில வகுப்புல எடுத்தாப்பா, இந்த மருத்துவர்கள் என்ன கேட்டாங்க உணவு வேலையில, நீங்க கருமையத்துல
எத்தனையோ பதிவு இருக்குன்னு சொல்றீங்க சார். நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி காட்ட கண்டுபிடிக்க முடியுமா நாங்கள்? அது முடியாது. பாருங்க, அந்த அறிவினுடைய ஒரு மகத்துவம் பாருங்க. அத்தனையும் சுருக்கி வச்சிருக்குது. எப்படின்னா வெளியில் வருது. நேற்று ஏதோ ஒரு இடத்துக்கு போனீங்க, ஒரு உறவினர் வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்க. இப்போ நினைச்சா அது அப்படியே வருதில்லை. எங்கிருந்து வருது? ஏற்கனவே மூளையில் பதிவாகி கருமையத்தில் பதிவாகி ஒரு ஒரு நொடிக்குள்ள உங்களுக்கு அது அப்படியே காட்சிக்கு வருதுன்னா அது வெளில பதிவு இருந்தால் தானே வெளியே வரும். அதே போல பல கோடிக்கணக்கான பதிவுகளை சுருக்கி வைக்கக்கூடியது சொல்லுவாரு. சுருக்கி இறுக்கி இருப்பாய் வைத்து காலத்தால் மருத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக ஒண்ணு. அப்புறம் இதுல ஒரு மரம், அப்புறம் விதை, ரெண்டு நினைச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஒரு விதையில கடைசியில பழுத்த ஒரு பழம் வந்த தான் பழத்திலிருந்து விதை எடுக்கிறோம். அதுதான் முழுமையான வளர்ச்சி இருக்கும். அந்த மரம் வளர்ச்சி அத்தனையும் பதிவாகி அலையாக அந்த விதைக்குள்ள இருக்குது. அப்ப அந்த ஈர்ப்பு வந்து அந்த சுருக்கி ஈர்ப்பாக இருக்கக்கூடிய தன்மை, காந்தத்தினுடைய தன்மை தான் அப்படி செய்யுது. அப்புறம் விதை போட்டால் மறுபடியும் முளைக்குதா இல்லையா? ஒரு சின்னதா வரும். அப்புறம் கட்சியில் அப்படி இப்படி மலர்றது. எப்படி? அதுதான் இது. எப்படின்னா அந்த விரிவலை பார்த்தீங்கன்னா தள்ளிட்டு இருக்கு இல்லையா? ஆக தள்ளும் சக்தி கொள்ளும் சக்தி இரண்டும் கொண்டது காந்தம். ஆக அந்த தள்ளும் சக்தி வேலை செய்யுது விதையை போட்டோன்னு. இதே மனித குழந்தை கூட சொல்லும். ரெண்டு ஒரு தாய் தந்தையுடைய ஒரு அம்மா அப்பாவுடைய பதிவுகள் எல்லாம் சுருக்கி வச்சு அது ரெண்டும் சேர்ந்து ஒரு பதிவாக்கி ஒரு கருவாக்கி அந்த குழந்தை ஒரு மாசம் ஒரு வளர்ச்சி வந்துட்டு இருக்குன்னா இது எப்படிங்க? அதான். அப்போ அவங்க தந்தை தாய் இருவருடைய பதிவு அங்க இருந்து அப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து அது விரிவடைய ஆரம்பிக்குது. ஆக சுருக்குதல் விரித்தல் ரெண்டு தன்மையில கொண்டது இந்த இந்த காந்தம். அடுத்து வாங்கம்மா. அடுத்துதான் மூணாவது அந்த நானால். இது ஏற்கனவே நீங்க பார்த்தீங்க போன முறை கூட, இருந்தாலும் சில புதுசாக இருப்பீங்க. தயவு செய்து இது வந்து நீங்க மறந்துடாதீங்க. எல்லாரும் நம்ம என்னதான் நம்ம வார்த்தைகளாலோ அல்லது எழுத்துக்களாலோ நம்ம கேட்டாலும் படித்தாலும் மனசில் நிற்காது. இது நீங்க மனசுல வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு முறை இந்த பதிவை கேட்கும் போதும் பாருங்க. அதாவது நம்ம இப்போ தவத்துக்கு முன்னே முதல் வட்டம் பாருங்க. வேகம் அதிகமா இருக்கும், விவேகம் குறைச்சு. அதான் சொன்னோம். பீட்டா 14-40 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட். இது நாமே வந்து இங்கே சென்னையில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் என்னிடம் தீட்சை பெற்றவர் அவரை அழைத்து கொண்டு அங்கே போய் பரிசோதனை செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணார். நியூராலஜி நரம்பியல் துறையில். அது எப்போ 30 ஆண்டுகளுக்கு முன்னே வச்சுங்க. அதே போல் கிடைக்கப்பட்டோம். அப்போது தவம் தொடங்கி 2வது வட்டம் பார்த்தீங்கன்னா மேலே ஆக்னேயன் வந்த பிறகு வேகம் குறைஞ்சி போகுது. மனச்சுழல் வேகம் குறைகிறது. என்ன 14 மேலே போனது 13 கீழே வந்துச்சு. 13, 12, 11 இப்படி இருக்கும் ஆக்னேயில. இன்னும் துரியம் வந்துச்சுன்னா இன்னும் கீழே போய் 7 வரைக்கும் போகணும்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. ஆக வேகம் குறைய குறைய ஆமா இது நம்முடைய அந்த தெய்வீக தன்மை கூடுதுன்னே சொல்லலாங்க. அப்புறம் சொல்றேன். ஐயா அவர்கள் சொல்றாங்க, இப்ப நீங்க முதல் வட்டத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க. நான் சொன்ன பரபரப்பா இருந்தா என்ன ஆகுன்னா, அந்த வேகம் அதிகமா இருக்கிறதுனால ஒண்ணு தள்ளு அது அதிகமா இருக்கு. நீங்க எல்லாரும் இதை யாரும் யோகம் பண்ண முடியும். இப்போ ஒரு இது ஒரு இறைத்துகள் பக்கத்துல இறைத்துகள் அண்ட விடாது இல்லை. வேகம் அதிகனால அதை அதிகமா தள்ளிவிடும். இதனால என்ன ஆகுன்னா ஒரு 25 விழுக்காடு பக்கமா இந்த சினம், கவலை இந்த மாதிரி உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு உயிர் சக்தியே இந்த உயிர் ஆற்றலே வெளியே போயிடும். நினைச்சுப்பாரு. அப்போ மீதி இருக்கிற உயிராற்றலை நிரப்புறதுக்காக வேகமா செயல்படும் போது உங்களுக்கு தெரியுமே, ரத்தம், காற்று எல்லா உயிர்த்தினுடைய
ஒரு இதனால, ஒரு அமைப்பினால அந்த ரத்தம் வேகமாக சுழலுது. அதுக்கப்புறம் காற்று மூச்சு வாங்குது. அப்போ நுரையீரல்கள் இதனால இவ்வளவு பெரிய தவறெல்லாம் உடம்பு பாதிக்கிறது இல்லைங்களா? நேர்மாறாக, அதான் கடைசியில் ஒரு பாடல் சொல்லுவாரு, இந்த நெற்றியில் உச்சியில் ஞாபகமா இரு அதுக்கு சமமாக. ஏன் நம்ம இருக்கணும்னா, நாம இந்த மாதிரி 2வது வட்டத்தில் இருக்கிற மாதிரி நாம மனதை அமைதியாக ஆக்கினையிலையும் துரியத்தில் வச்சுட்டு இருந்தோம்னா என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஈர்த்தவுடைய வேகம் குறையுது. மனம் உங்களுக்கு தெரியும், உயிரினுடைய படற்கலை மனம். மனனுடைய வேகம் குறைக்க உயிரினுடைய வேகம் குறையுது. அந்த உயிர்த்தோடைய வேகம் குறைய குறைய பக்கத்துல நெருங்கி இருக்கும். சாதாரண ஒரு சின்னப்பழு பக்கத்துல யாரும் வர மாட்டாங்க. ஒரு அன்பா நீங்க கூப்பிட்டீங்கன்னா எல்லாரும் வருவாங்க இல்லையா? அதுபோல உயிர்த்தனுடைய வேகம் குறைய குறைய எல்லாம் ஒருங்கிணைந்து கூடுதலாக நம்ம உயிரில நம்ம உடல்ல தேவைக்கு மேல கூட இருக்கும். அப்படிப்பட்ட டைம்ல நீங்க கண்ணாடி பயிற்சியில செய்யணும். இப்போ வெளியில வான்காந்தத்திலிருந்து, அது மகாகாசம் தமிழ்ல சொல்றேன் இல்லையா? ஆக நம்ம சித்தாகாசம் மகாகாசத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அங்க வருது. நினைச்சு பாரு. ஈவன் அந்த துரியத்திலேயே. அடுத்தது 3வது பேரியக்க மண்டல தவம் பண்ணும்போது அங்க அது ஆல்பா 13 கீழே 8, இங்க தீட்டா 4-7. இன்னும் நீ நினைச்சு பாருங்க, நீங்க பேரியக்க மண்டல அளவுக்கு, பேரியக்க மண்டலன்றது எல்லா அண்டங்களையும் சூழ்ந்திருக்கக்கூடியது. ஐயா அவர்கள் சொல்லுவாங்க, பேரியக்க மண்டலம் ஒரு மாபெரும் கோளவடிமானது. எங்களுக்கு துரியாதீத தீட்சியில ஐயா இப்படிதான் சொல்லுவாங்க. சொல்லிட்டு இப்பொழுது நம் மனதை அந்த பேரியக்க மண்டல எல்லைக்கு செலுத்தி நம்ம அந்த இப்ப மனத்துக்குள்ளே அடங்கி விட்டது. ஏன்னா மனம் தெய்வத்துக்கு பக்கமா போகுது. தெய்வத்தினுடைய ஒரு அம்சமானதுனால பேரியக்க மண்டலம் இந்த மனித மனத்திற்குள் அடக்கம். எப்படி பாரு, அந்த அளவுக்கு போகும்போது எங்க உடலுறவுல எங்க இருக்குங்க மனசு எப்படி இருக்குன்னு நினைச்சு பாரு. அப்போ இன்னும் கூடாயே ஒரு 70-75 விழுக்காடு பூரா நம்ம உயிர்த்துக்குள், அதெல்லாம் நம்ம உடம்புல நடக்கிறது. தவம் செய்து எங்கோ மனசை நீங்க பேரியக்க மனத்தில் வைக்கும்போது நம்ம உடம்புக்குள்ளே இது நடைபெறுகிறது நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போ இந்த தெய்வீகத்தன்மை ஒவ்வொரு உயிர்த்துகளையும் அதிகமாகி இன்னும் நெருக்கமாகி அப்படியே ஒரு ஸ்டில்னஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது அந்த பேரமைதி என்றது அங்கே வருது. கடைசியில் நீங்க சுத்த வழியில போய் தவறு செய்யும் போது அந்த மனம் எல்லாம் அறிவு தான் கொண்டு போகுது. என்ன ஆகுதுன்னா, சுத்த வெளிக்கு பக்கமா இறைவெளியோடு எண்ணத்தை கலக்க விட்டு, இணையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க. ஏன்னா வேற எண்ணம் வரக்கூடாது. நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் உயிர் உடலில் இயங்க மட்டும் உறைந்து உறைந்து அந்நிலையில் படையக்குள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போகும் தன் மன்னிப்பு மனம் தெய்வம். இது ஐயா அவர்கள் தெரியாத பாட சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு நம்ம அறிவு எங்கே கொண்டு போய் பார்த்தீங்களா? அப்போ முழுமை கொண்டு போயிடுது. அப்படிப்பட்ட மனிதர்கள் எப்படின்னா உடல்ல அந்த தெய்வீக சக்தி அதிகமாக இருக்கனால உடல் முழுவதும் ஒரு சொல்ல மாதிரி ஒரு, அதான் ஒரு சொல்லுவாங்களே, அந்த காய்கறி பற்றி கூட சொல்லுவாங்களே, இதை சொல்லுவாங்க, முகவசியம் ஜகவசியம். நம்ம ஆதி சங்கராச்சாரிய பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆதிசாவீட்டில் இங்கே சென்னையில் வாழ்ந்த ஒரு 2 தலைமுறைக்கு முன்னே இந்த சங்கராச்சாரிய பற்றி சொல்லுவாங்க. அவர் பார்த்தாலே அப்படியே இதாக இருக்கும். அதே நம்ம மகிழ்ச்சி பார்த்தோங்க எல்லாரும். நாங்களே அருகாமல் இருந்திருக்கோம். அம்மா சொல்ற மாதிரி நாங்களும் உணர்ந்திருக்கோம். அது அப்புறம் நான் சொல்றேன். என்ன அவருடைய அந்த அந்த ஆற்றல் எப்படின்னா, ஒரு 500 பேர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு காளியார் அறிவு திருக்கோயில் அரங்கத்துல அவர் மேடையிலிருந்து அவர் கையை அப்படியே அசைச்சாருன்னா, நம்ம கையை 2 விரிச்சு வச்சுட்டோம்னா நம்ம அந்த உள்ளங்கையில ஒரு கோடு போல வரும். அவர் எந்த பக்கம் கையை திருப்புறாரோ அந்த பக்கம் நம்ம உள்ளங்கையில ஒரு அந்த கோடு மாறி மாறி வருங்க.
எப்படிப்பட்ட ஆற்றல் பாருங்க. அப்படிப்பட்டவங்க நினைச்சா நடக்கும். இல்லாட்டா அவரே சொன்னார் ஒரு முறை, நான் பேராசிரியர் நாங்கள் அவர் மாலையில் எப்பவுமே அவர் உணவு உண்பதற்கு முன்னே அவருடைய அறைக்கு சேர்ந்துருவோம். அறிவுத்திரு கோயில் அவர் மேலே தானே அவர் தங்கியிருந்தாங்க. அப்போ இப்போ இருக்கிற டாக்டர் என் பெருமாள், டாக்டர் கே பெருமாள், நான் எல்லாம் இங்கே போயிருந்த போது அப்போ சொன்னாங்க, பாருங்க கூடுவாஞ்சியாரில் ஒரு சிறு குடிசையில் தொடங்கி இன்று எந்த இடத்துக்கு கொண்டாந்து இந்த இரையாற்றில் என்ன வச்சிருக்கு பாருங்க அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னார். அது இன்னும் நினைவு இருக்குங்க. ஆக ஏன்னா அவங்க அந்த நிலைக்கு வந்துட்டு அத்தனை பேருடைய ஈர்ப்பு கிடைக்கும். இதன் மனசுல வச்சுக்கோங்க. இப்போ குடும்பத்திலையும் சரி, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கேட்டோம் இல்லையா, அதுபோல பிறர் நமக்கு ஒத்தாசை செய்யலைங்கிறது இல்லைங்க, நம்ம கிட்டதான் குறை இருக்கு. நாம் இந்த மாதிரி நல்லா தவம் செஞ்சு அந்த இரையாற்றலை அதிகமாக வச்சிருந்தோம்னா எல்லாரும் நம் வசம். இதை தனியாக எங்களுக்காகத்தான் பயிற்சி ஒரு 6 நாள் கொடுத்தாங்க. இது தன்வயப்படுத்துதல். இதை நான் பயன்படுத்தி அலுவலகத்தில் கூட ஐஏஎஸ் போன்ற பெரிய அலுவலர்கிட்டலாம் பணி செய்யும்போது அவரிடம் நான் ஆழியாருக்கு அடிக்கடி போக வேண்டியிருந்தது. அப்போல்லாம் நான் அந்த ஒரு லீவ் அந்த மாதிரி சொல்லுங்க இல்லையா, விடுப்பு பெறுவதற்கெல்லாம் இதை பயன்படுத்தி கொண்டேன். வேற வழி இல்லையா எனக்கு. ஓகேம்மா, சரி. இப்போ வாழ்வமுடன். கடைசியா இந்த பாடலை மட்டும் சிந்திக்கலாமா? பாடல் ஒன்றுன்னா கொண்டாங்கம்மா. சரி, முடிச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ அறிவின் 4 நிலைகள்ன்ட்டு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இதை நானும் இங்கே நோட் எடுத்துக்கிறேன். இல்லை சரி, நம்ம எப்படி படிச்சிடலாம். அறிவறிய வேண்டுமெனில், இப்போ இதெல்லாம் நம்ம கேட்டுட்டோம். நம்ம எப்படி அந்த அறிவை அறிந்து கொள்வதற்கு இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சது, இது ஒன்றும் புதுசாக நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அதாவது 1196 என்கிட்ட இருக்குன்னு நான் பார்த்து சொல்றேன் உங்களோட. உதாரணத்துக்கு தான் நான் எடுத்துக்க முடியாது, நம்ம நிறைய பாடல் இருக்கு. அறிவறிய வேண்டுமெனில் புலன் கடந்து அறிந்துள்ள அத்தனையும் கடந்து நின்று அறிவிற்கு இயக்ககள பொருள் பரமாணுவான உயர்நிலையை உணர வேண்டும். எவ்வளவு பொருள் பாருங்க. இதெல்லாம் அவராக எழுதல, இரையாற்றிலே அவர் மூலமா வெளியிட்டு அதான் உண்மை. இப்ப நீங்க அறிவை அறியணும் அப்படின்னா மனதை புலன்கள்ல இருந்து விடுவித்து, அதான் நம்ம பதஞ்சலி யோகாவில் பதஞ்சலி முனிவர் சொன்ன மாதிரி பிரத்யாகாரா, அதுதான் இந்த முதல் 2 வரி. அப்புறம் தாரணா தியானம் அப்படி போகுது. ஆக அப்ப என்ன சொல்றாரு, அத்தனையும் கடந்து நம்ம மூளையில் எத்தனையோ பதிவு இருக்கு, எத்தனை நேரம் இருக்குல்ல, எதுவுமே வரக்கூடாது, அதெல்லாம் கலந்துடணும். அறிவிற்கு இயக்க பொருள் பரமாணு. அறிவு எங்கே இயங்குது? இப்போ பார்த்தாலும் உங்களுக்கு நேரம் இருக்கு, அந்த பரமாணுக்குள்ளதான் நீங்கிட்டு இருக்குது. சரி, அந்த உயிர்நிலையை உணர வேண்டும். அதான் செய்யறோம் நாம. அகத்தவத்துல ஆக்கினை சனத்துல நாம மனதை உள்முகமாக செலுத்தி அந்த சுழற்சியை உணர்வோம் இல்லையா? எங்கிருந்து உணர்றோம்? இது எத்தனை பேர் நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. அந்த அறிவோட சேர்ந்து உயிர் மையத்தில் இருக்கக்கூடிய அறிவாக சேர்ந்து, அறிவு தான் அந்த பரமாணுடைய சுழற்சியை கவனிக்குது. இதை நினைவு வச்சிருக்கிறேன். இப்போ துரியம் போகும்போதுங்க, இது ஓர்மை நிலை. இந்த எல்லாத்தையும் கடந்து நிற்கிறது. அப்படி சொல்ற பாருங்க, அணுவான உயிர்நிலை உணர வேண்டும். அறிவங்கே உயிராகும். உயிர் உணர்வு வந்தாச்சு. துரியமாகும். அடுத்தது துரியத்துல சொல்றாரு, ஆக்கிய நிலை ஓர்ம நிலை. துரியத்துல நிலை பேற்று நிலை. நம்ம அறிவினுடைய அலை மனம்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த அலை அறிவோட ஒன்றி விடும். அதுதான் துரியத்தை நீங்க கவனிக்கலாமே. மனம் வேற அறிவு வேற இல்லை. அது மனம் அறிவோட ஒன்றி விடும். இது ஐயாவோட விளக்கம் கொடுத்துருக்காங்க 9 மையத்த விளக்கத்துல. சரி, அப்புறம் மேல சொல்றாரு பாருங்க, அறிவங்கே சரி அந்நிலையும் கடந்துள்ள துரியாதீனம். துரியாதீனத்துல 2 பங்கு.
ஒன்று இயக்க மண்டலம், 2 சித்தவெளி இயங்காத மண்டலம். அதனாலதான் 4 சொல்றாரு. இயக்க மண்டலத்தையே நம்ம அந்த எல்லைக்கு போயிட்டோம்னால மிக அந்த ஃப்ரீக்குவன்சி குறைஞ்சு போகுது. அப்புறம் சொல்றாரு, அந்நிலையும் கடந்துவிட துரியாதீதம் அறிவந்த 4 நிலைகளில் அவ்வப்போ அனுபவமாய் நின்று நின்று பழக வெற்றி. எப்பப்ப நமக்கு நேரம் இருக்கோ இதற்கு கொஞ்சம் நேரம் செலவழிச்சா, அவர் சொல்றாரு, குறைந்தது ஆக்னி தொழில், அதான் நெற்றியில் உச்சின்னு சொல்றோம். அடுத்தது ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்க துரியாதம் பண்ணணும்னு மகர்ஷி அவர்கள் வற்புறுத்தி சொல்லியிருக்காங்க. முடிந்த வரைக்கும் நம்ம செய்யறாங்க. அப்படி அந்த ஒரு நிலையிலேயே நம்ம இருந்து பழகிட்டோம்னா என்ன செய்தாலும் உங்களுக்கு வெற்றி தான். பாரமுடன் அடுத்தது வாங்கம்மா. 1707 இது ஒரு எடுத்துக்காட்டு தான். மற்றது நீங்க தான் படிச்சுக்கணும் வீட்டுல போயிட்டு. இன்னொன்னு என்னன்னா, நடைமுறையில பாத்தீங்கன்னா, இந்த அறிவை உணர்ந்தவர்கள் என்ன பண்ணுங்க, பிற உயிர் உணர்தலாய் இன்பம் துன்பம் பெறுகின்ற அளவுகளை யூகத்தாலே உறவு கொண்டு உள்ளத்தால் உணர்ந்து கொள்ளும் யூக உணர்வும் தோன்றும். யூக உணர்வும் என்றார். பிறருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக கருதி அதற்கேற்ப முடிந்தவரை உதவி செய்யுது. உங்களுக்கு தெரியும், அர்ச்சனருடைய வாழ்க்கை வரலாறுல அவர்கள் இந்த மயிலாப்பூர் பகுதியில் வாழும்போது அந்த மந்தவெளி பஸ் நிறுத்தம், பேருந்து நிறுத்தத்தில் பார்த்துக்கார ஒருத்தங்க, அவர் செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளியை பார்த்தா வயிறுலாம் ஒட்டி இருக்குது, 2 நாள் உணவெல்லாம் உண்ணல அப்படி இப்படின்னு சொன்னார். இப்போ இவர் ஏதோ கொடுத்துருக்காரு. அன்றிலிருந்து அவர் முடிவெடுத்தாரு, இவர் 3 வேளையும் இல்லாமல் இருக்காரு, நான் இரவு உண்ணாமல் இருக்கணும்னு முடிவெடுத்துங்க. பல ஆண்டுகள் நான் கூட டெல்லியில் புதுடெல்லியில் ஒரு கருத்தரங்கு ஐயாவோட போகும்போது ஐயா அவர்கள் இரவு உணவு உண்ணும்போது நான் கூட இருந்ததை பார்த்தேன். அப்போது எல்லாரும் சொன்ன பிறகு அவர் ஒரு 70-75 வயதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு இட்லி, ஒரு பழம், கொஞ்சம் பால், இப்படிதான். அதுக்கு முன்னாடியே இரவு உணர்வே இருந்திருக்கார் பல ஆண்டுகள். அந்த அந்த பிறருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக கருது. அது அப்புறமா என்ன சொல்றாரு, தோன்றும் நிகழ்ச்சிகளுக்கு திறவுகோலாம் அறிவு, அதன் மூலம் தெய்வ நிலை இவை உணர்ந்து அதற்கு ஏற்ப அறவழியை வாழ்கின்ற அகன்று நோக்க அறிவாற்றல் 6ஆம் அறிவாகும். இப்ப நம்ம எந்த அளவுக்கு 6ஆம் அறிவுல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு தெரியறதுக்கு இந்த பாடல ஒரு உதாரணம் சொல்லிக்கலாம், வச்சுக்கலாங்களா. அந்த அறவழி வாழணும். பிறருடைய துன்பத்தை நம்ம ஒன்றும் இல்லை, 2 ஒழுக்க பண்பாடு இப்போ தவ முடிஞ்சுன்னு சொல்றோம்ல. யாருக்கு எனது வாழ்நாள் யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படும் மக்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி செய்யும், இவ்வளவுதான். அதுக்காக இப்போ நம்ம மனவளக்கலை பயிற்சிக்கு வர்றவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க பார்த்த துன்பப்படல, ஆனா உண்மையாகவே வாழ வழி இல்லாமல் எத்தனையோ துன்பத்தில் இருந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம தீட்சை கொடுக்கணும்னு அர்த்தம், அப்படி வச்சுக்கலாம். அந்த இதுதான் 6ஆம் அறிவுடைய ஒரு சிறப்பு. கடைசியாக 11 கடைசியா வாங்கம்மா, இன்னொரே ஒரு பாடல் இருக்கு, அது சொல்லி முடிச்சிடலாம். இந்த அறிவெல்லாம் தெரிஞ்சுட்டா நம்ம எப்படி இருப்போம் சொல்றாரு பாருங்க. அறிவானது நிறைநிலையை ஆதியாக அமைதனியல் உணர்ந்து, நம்ம எல்லாரும் உணர்ந்துட்டோம் துரியாதயத்துல, அதுவாம் போது அங்கே நம்ம மனசு அறிவணிக்கும் போது அறிவு உயர்ந்து அகன்று அமைதி பேரின்பத்தில் அணுமுதலாய் அண்டகோடி தானே ஆக, நாமே அவனாயிட்ட பிறகு அவனே நாம். அப்ப நாம எல்லா அணு முதல் அண்டகோடியில நம்ம தான். அதான் இந்த தன்மன்பு போயிடுதுன்னு சொல்றாங்க. இந்த பேரியக்க மண்டலமே உன்னுடையதுன்னு ஆகும்போது ஒரு சிறு சிறு பொருளை வச்சுக்கொண்டு நான் என்னுடையதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அணுமுதாய் அண்டகோடி தானே ஆக, எல்லாமே தான் தான். ஏன்னா நீங்க தெய்வமாயிட்டீங்களே நினைச்சு அறிவு அந்நிலையில் ஒழுங்கியக்க அமைப்பாகி முறை புரளாது இயங்கும் மேலாம் அறிவின் பெருமை உணர்ந்த இன்ப வெள்ளத்து ஆனந்தத்தில் திளைக்க வாரியே வாரி. இந்த உணர்வோட நம்ம இந்த நிறைவு செய்வோங்க. இது சாதாரணமா இல்லை, நாம் அந்த ஒரு அறிவினுடைய அந்த பெருமையில உணர்ந்து அருத்தந்தவர்களை உணர்ந்த அந்த ஆனந்த ஒரு வெள்ளத்தில் நாமும் திளைப்போம்.
என்று கூறி இத்தகைய நல்வாழ்ப்பினை அருளிய கத்தார் மன்ற பொறுப்பாளர்கள் அவரோடு இணைந்த இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் அம்மா அந்த நன்றியை கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்.